ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசி எக்ஸாமுக்கான 5/4/2016 கேட்ட பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி ஒரு 24 கொஷின்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறது வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின். சரியா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெய்லி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. டெய்லி ஜிகேக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மூணுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? டெய்லி ஒரு 7 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு 6 ஹவர்ஸாவது படிங்க. கண்டிப்பாக CBT 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்புறமா December 28 அன்னன்னைக்கு எக்ஸாமில் எல்லா பேட்ச்லையும் எல்லா ஷிஃப்ட்லையும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த பேட்ச் போகிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அன்னைக்கு அப்லோட் பண்ணக்கூடியது. ஓகேவா? இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? Car X and Y start at the same time at speeds of 12 km per hour, 16 km per hour. Find the distance between them after 3 minutes. அதாவது 2 கார் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்கு. அதில் ஒரு கார் எக்ஸ் வந்து 12 km per hour வேகத்திலையும் ஒய் வந்து 16 km per hour வேகத்திலையும் போகுது. சரியா? 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த 2 காருக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னு தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ்ல ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. டிஸ்டன்ஸ்னா என்னது? ஸ்பீடு இன்ட்டு டைமு, அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கார் எக்ஸு 12 km per hour வேகத்தில் 3 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறேன். சரியா? கார் எக்ஸுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ வரும்? ஸ்பீடு இன்ட்டு டைம் தானே டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. எக்ஸோட ஸ்பீடு எவ்வளோ? 12 km per hour. ஸோ 12 இன்ட்டு டைம் வந்து எனக்கு எவ்வளோ? 3 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 நிமிஷங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹவர்ஸுக்கு மாற்றிக்கிறேன். ஹவர்ஸுக்கு மாற்றணும்னா டிவைடட் பை 60 போடணும். சரியா? இது எக்ஸோட கடந்த தொலைவு. அதே மாதிரி ஒய்க்கான கடந்த தொலைவு எவ்வளோ? 16. ஸ்பீடு வந்து 16. டைம் வந்து எவ்வளோ? அதே 3 நிமிஷம்தான். 3 நிமிஷத்தில் எவ்வளோ கடந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறேன். ஸோ 3/60. சரியா? ஸோ இப்போ நான் அடி கொடுத்தேன்னா என்ன கிடைக்கும்? 1 12 12, 5 12 60. ஸோ 3/5ன்னு கிடைக்கும். அடுத்த இதில் வந்து இல்லைனா டைரெக்டாக இப்படியே அடி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அடுத்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அடி கொடுக்கலாம் என்ன வரும்? 36/60 இருக்கும் எக்ஸோட டிஸ்டன்ஸு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 48/60. சரியா? 3 நிமிஷத்தில் எக்ஸ் வந்து 36/60 டிஸ்டன்ஸை கடந்திருக்கும். இந்த ஒய் வந்து 48/60 டிஸ்டன்ஸை கடந்திருக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? என்னன்னா அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டும் எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 நிமிஷத்துல எக்ஸ் கடந்த தொலைவையும் ஒய் கடந்த தொலைவையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணி பார்த்தேன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்ல இருக்கும் அப்படின்னு தெரியுமா? 2 காரும். ஸோ கார் எக்ஸும் கார் ஒய்யும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்ல இருக்குங்கிறது தெரிஞ்சிருமா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் 48/60 மைனஸ் 36/60. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 12/60 கிடைக்கும். சரியா? ஸோ 12/60ங்கிறது எவ்வளோ? 1/5 கிலோமீட்டர். 1/5 கிலோமீட்டர்ன்னு இருக்கும். சரியா? இங்கே ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷன் வந்து என்னதுல இருக்கு? மீட்டரில் இருக்கு. சரியா? ஸோ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும். அப்போ 1/5 கிலோமீட்டரை வந்து நான் எப்படி எழுதலாம்? 1000/5 கிலோமீட்டர்னு எழுதிடலாமா? 1000 × 1/5ன்னு போடலாமா? ஏன்னா கிலோமீட்டரை நான் வந்து மீட்டருக்கு மாற்ற போகிறேன். எனக்கு ஆப்ஷன் வந்து மீட்டரில் இருக்குது. சரியா? ஸோ அடி கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 200 மீட்டர்னு கிடைக்குமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 200 மீட்டர்னு கிடைக்குமா? ஸோ 200 மீட்டருங்கிறது ஆப்ஷன் ஏ. சரியா? 2 கார் இருக்கு, அது ரெண்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்ல ரெண்டுமே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் ரெண்டாவது இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ அதை மீட்டரா மாத்திக்கிறேன். 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டருக்கு ஈக்குவல். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ அதனால கிலோமீட்டருக்கு இடத்துல 1000 போட்டேன். 1/5. ஸோ எனக்கு 200 மீட்டர் தான் ஆன்சர். 200ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? deposits ₹500 at the beginning of each year for 2 years at 10% per annum compounded annually. Find the maturity value at the end of second year. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா பேங்க்ல
ஒவ்வொரு வருஷமும் போய் ஒரு 500 ரூபாயை டெபாசிட் பண்ணுறாரு. அதுக்கு 10% வட்டி வந்து போடுறாங்க. அப்போனா 2 வருஷத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பேங்க்கில் ஃபஸ்ட்டு 500 ரூபாய் போட்டார் ஃபஸ்ட்டு வருஷத்தில். இதான் வருஷம். இப்போ பேங்க்கில் 500 ரூபா போட்டார். சரியா? 500 ரூபா போட்டார். ஸோ இதுக்கு வட்டி போடணும். என்ன இது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ P × 1 + R/100 த ஹோல் பவர் n தான் ஃபார்முலா. ஸோ அசல் வந்து எவ்வளோ? 500 ரூபா போட்டிருக்காரு. ஸோ 1 + R வந்து எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10 டிவைடட் பை 100. எத்தனை ஃபஸ்ட்டு வருஷம் தானே போட்டிருக்காரு? ஒரு வருஷத்துக்கு. வருஷம் 500 ரூபா போட்டார். ஸோ ஒரு வருஷத்துக்கு வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. அதனால் 1. ஓகேவா? ஸோ 500 × 110/100 கிடைக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு 500 ரூபா போட்டதுக்கு அவருக்கு வட்டி எவ்வளோ? 550 ரூபா. 50 ரூபா வட்டி ப்ளஸ் அசல் வந்து 500 ரூபா. ஸோ 550 ரூபா கிடச்சிருச்சு. சரியா? இப்போ முதல்ல 500 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டாரு. ஒரு வருஷம் முடிவில் அவர் அக்கௌண்ட்டில் பாஸ்புக்கில் இந்த 500 ரூபாயா இருந்தது வட்டியோடு சேர்த்து 550ன்னு கிரெடிட் ஆயிரும். சரியா? திருப்பி 2வது வருஷம் போகிறாரு பேங்க்குக்கு. 2வது வருஷம் பேங்க்குக்கு போய் என்ன பண்ணுறாரு? என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? எ மேன் டெபாசிட் ₹500 அட் த பிகினிங் ஆஃப் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தோட முதல்ல போய் 500 ரூபா போட்டு வராரு. ஸோ வருஷம் ஒரு 500 ரூபா போட்டார். அதுக்கு வட்டி எல்லாம் சேர்ந்து 550ன்னு கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ 2வது வருஷம் போறாரு மனுஷன். 2வது வருஷம் போய் என்ன பண்றாரு? திருப்பி ஒரு 500 ரூபாயை போடுறாரு. ஸோ திருப்பி ஒரு 500 ரூபாயை போடும்போது இவர் அக்கௌண்ட்ல ஏற்கனவே ஒரு 550, இப்போ ஒரு 500 போட்டாரா? அப்போ மொத்தம் அவர் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? 1050 ரூபான்னு இருக்குமா? சரியா? இப்போ இவர் 500 ரூபாயை போட்டு வந்தாரு. பேங்க் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு வட்டி போடுவாங்களா? ஸோ இந்த 1050 இன்ட்டு எத்தனை? இந்த 2வது வருஷத்துக்கு 10% வட்டி. ஸோ 101 + R/100. அதாவது இப்போ எவ்வளோ போடுவாங்க? இந்த 1050 ரூபாயை எடுத்து வட்டி போடுவாங்க. ஃபார்முலா என்ன? P × 1 + R/100 த ஹோல் பவர் n. அக்கௌண்ட்டில் 1050 ரூபா கிடக்கு. ஸோ 1050 × 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 டிவைடட் பை 100. ஸோ இது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. 2வது வருஷம். ஸோ 1. ஓகேவா? 1050 × 110/100. ஓகேவா? 0 கட் ஆயிரும். இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 105 × 11 105 105 5 5 5. ஸோ அப்போ அவருக்கு கையில் எவ்வளோ இருக்கும்? 1155 ரூபா. 2வது வருஷம் முடிவில் என்னாகும்? இந்த 1050 ரூபாய்க்கு வட்டி போட்ட பிறகு அவர் அக்கௌண்ட்ல 1155 ரூபான்னு கிரெடிட் ஆயிரும். சரியா? அப்போ 2 வருஷம் முடிவில் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 1155. சரியா? 1155ங்கிறது ஆப்ஷன் சி. நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸாமில் டைரெக்டாக பார்த்தோன்னே 500 ரூபாய் இந்த லைனை ரீட் பண்ண மாட்டோம். இந்த பிகினிங் ஆஃப் ஈச் இயர்ங்கிற லைனை வந்து ரீட் பண்ண மாட்டோம். ரீட் பண்ணாமல் டைரெக்டாக P × 1 + R/100 த ஹோல் பவர் n. ஸோ இப்போ 500 × 1 + 10/100 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டு கண்டுபிடிப்போம். ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ இதிலே டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு லைனையும் கரெக்டாக ரீட் பண்ணணும். பிகினிங் ஆஃப் ஈச் இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வருஷம் 500 போடுறாரு. அதுக்கு ஒரு வட்டி கிடைக்கி திருப்பி அது வந்து அசல் கூட ஆட் ஆகி 550ன்னு மாறுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா 2வது வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு 500 ரூபா போட்டுருந்தாரு. போட்ட பிறகு என்ன ஆகுது? 500 போட்ட பிறகு அக்கௌண்ட்டில் 1050 இருக்கும். ஸோ 2வது வருஷம் முடிவில் தான் அவர் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண போகிறாரு. ஸோ 1050 ரூபா போட்டால் பேங்க் சும்மா இருக்காது, கண்டிப்பாக வட்டி போடும். ஸோ 1050 × 1 + R/100 என்னுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்போ எத்தனை? 2வது வருஷத்துக்கு மட்டும், அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். ஸோ அதனால் 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1155 ரூபா. இது அப்படி போய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் 1155ன்னு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான். ஸோ எதுக்காக தனித்தனியாக போட்டிருக்கோம்னா, பிகினிங் ஆஃப் ஈச் இயர் அவர் வந்து மொத்தமாக 500ன்னு போட்டு போகலை. என்ன பண்ணுறாரு? ஃபர்ஸ்ட் ஒரு 500 போடுறாரு, திருப்பி 2வது வருஷம் வந்து ஒரு 500 போடுறாரு. அதுக்காக தான் 2 தடவையாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? A student scored 470 marks in 6 subjects. The maximum marks for each subject was 100. What was his score in percentage in terms? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 6 பாடத்தில் 470 மார்க் வாங்கியிருக்கான். சரியா? ஒவ்வொரு பாடத்துக்கும் உள்ள மதிப்பு வந்து எவ்வளோனா 100 மார்க்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள இது வந்து எவ்வளவு? 100 மார்க்கு. அப்படியே 6 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வரும்? டோட்டலாக 600 மார்க் வரும்.
ஸோ அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100னா 6 சப்ஜெக்ட்டுக்கு 600 தானே. அப்போ அவன் வாங்கியிருக்கிறது 470, 600க்கு 470 மார்க் வாங்கியிருக்கான். சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் ஹி ஸ்கோர் இன் பர்சன்டேஜ், இதை பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 600க்கு 470னா 100க்கு எவ்வளோ இன்ட்டு 100, இப்படி தானே பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ அப்போ இந்த ஜீரோ கட் ஆயிரும். எனக்கு என்ன கிடைக்கும், 470, 6, 7 6 42, 5 8 6 48, மீதி 2 0, 78.333ன்னு போய்கிட்டு இருக்கும் அவனோட பர்சன்டேஜ். 78.333%. ஸோ 78.33ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 600க்கு 6 சப்ஜெக்ட்டுங்கும் போது நம்ம வந்து இந்த இதை வச்சு குழப்பிட்டே இருப்போம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமில் கரெக்டாக ரீட் பண்ணாமல் இந்த 100 கூட கீழே போட்டு ஏதோ ஒரு இதில் டென்ஷனில் போட்டுருவாங்க. ஸோ 6 சப்ஜெக்ட்டுங்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் 100 போது 600க்கு 470னா 100க்கு எவ்வளோ, அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? என்ன கொஸ்டின், the ratio of two numbers is 3:1 and their sum is 72. Find the difference between the numbers. ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதோட சம்மும் கொடுத்துட்டாங்க, அதோட கூட்டுத்தொகையும் கொடுத்துட்டாங்க, அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? கொடுத்துருக்கிறது என்னது, சம்மு. ஒரு நம்பர் 3, ஒரு நம்பர் 1. சரியா? அப்போ சம்முங்கிறதுனால 3 + 1 இத்தனை 4. ஸோ இந்த பக்கம் ரேஷியோ எழுதிக்கோங்க, இந்த பக்கமா என்ன எழுதிக்கோங்க, அதோட கூட்டுத்தொகை எழுதிக்கோங்க. புரியுற மாதிரி சொல்றேன். ரெண்டு நம்பரோட ரேஷியோ 3:1. நீங்கள் வந்து 3x 1x அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். ஸோ டைரெக்டாக சம்முன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 + 1 எத்தனை 4. ரேஷியோவில் 4 தான் எதுக்கு ஈக்குவல், 72க்கு வந்து ஈக்குவல். சரியா? 4 தான் சம்முன்னு சொல்லிட்டாங்க. சம் 72 கொடுத்துருக்காங்க. ஸோ 3:1. ஸோ 3 + 1 4. 4 தான் 72க்கு ஈக்குவல். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ். அந்த நம்பரோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் 3x, ஒரு நம்பர் x. சரியா? ஸோ டிஃபரன்ஸ்னா என்னது, இப்போ சம்முங்கிறதுனால கூட்டுத்தொகைங்கிறதுனால 3 + 1 4ன்னு போட்டேன். இங்கே டிஃபரன்ஸுங்கிறதுனால என்ன பண்ணணும், 3 - 1 2. ஸோ 2க்கு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு குறுக்க பெருக்குங்க. எனக்கு என்ன கிடைக்கும், 72 × 2 / 4ன்னு கிடைக்குமா? என்ன கிடைக்கும்னா 4x = 2 × 72ன்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 4 வந்து கீழே கொண்டு போயிருக்கேன். ஸோ x = 2 × 72 / 4. இந்த ஸ்டெப்பை தான் டைரெக்டாகவே நான் இந்த மாதிரி எழுதிட்டேன், இந்த 2 ஸ்டெப் வர்றதை. ஓகேவா? ஸோ அடி கொடுத்தேன்னா 4 18 தடவை போகும். ஸோ 18 2 36. அப்போ அதோட டிஃபரன்ஸ் என்ன, எனக்கு 36. 36ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பேப்பர் பெண்ணே எடுக்க வேண்டாம். ரெண்டு இதோட சம்மு சொல்லியிருக்காங்க. சம்முன்னா ரேஷியோ 2ஐயும் கூட்டணும். ஸோ 3 1 4. 4 தான் 72க்கு ஈக்குவலாக இருக்கும். 72க்கு ஈக்குவல்னா 1க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இல்லைனா 1க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன வரும், 18. ஸோ 18. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸுங்கும் போது 3 - 1 2. ஸோ 18 × 2 36. அவ்வளோதான். புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ்? அதே இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்பர் என்ன, இது 2ல் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அந்த மாதிரி கூட கேட்பாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணணும், 4 தான் 72க்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1க்கு எவ்வளோ, 18. ஸோ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 1 கொண்டு இந்த 18 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன, 3 × 18. ஓகேவா? புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1 × 18னா சின்ன நம்பர், 3 × 18 54 தான் பெரிய நம்பர். இங்கே கேட்டிருக்கிறது எது சிறுசு பெருசுன்னு கேட்கல, டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நாம் என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல்லலாம் 3x xன்னு எடுத்து எக்ஸ் கண்டுபிடிச்சி திருப்பி அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணுவோம் உட்காந்து. ஸோ அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டைரெக்டாக கூட்டுத்தொகை 4 தான் 72னா அதோட டிஃபரன்ஸ் என்ன, 3 - 1 2. 2க்கு எவ்வளோன்னு டைரெக்டாக போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இல்லை, ஹெல்த் கேர் இஸ் வெல்த்னா 1 3 7 2. ஹெல்த் நீட்ஸ் கேர்னா 4 1 7. ஹீ நீட்ஸ் வெல்த்னா 4 6 3. அப்போ ஹீஸ் வெல்த்தை எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கதை நான் அப்படி எழுதினேன். ஹெல்த் கேர் வெல்த்துக்குள்ளது, அடுத்து உள்ளது, அதுக்கு அடுத்து உள்ளது எல்லாத்தையும் நான் வந்து வரிசைக்காக எழுதிக்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஹெல்த் இருக்குது, இங்கே ஹெல்த் இருக்குது, இங்கேயும் தான் ஹெல்த் இருக்குது. இது வந்து ஹீ. சரியா? இங்கேயும் ஹெல்த் இருக்குது, இங்கேயும் ஹெல்த் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 இதுலையும் ஹெல்த் இருக்குது. அப்போ அந்த 2 இதுலையும் காமனாக வர நம்பர் என்னன்னு பாருங்கள். இதுலையும் காமனாக வர நம்பர் வந்து 7 7 தான் காமனாக வருது. ஸோ ஹெல்த்துக்கான கோட் என்ன,
ஹெல்த்துக்கான கோடு வந்து 7 அடுத்து இன்னொரு நம்பரும் இருக்குது பாருங்கள் காமனாக 1 இருக்குது இங்கேயும் 1 இருக்குது ஸோ அப்போ 7ஆகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம் ஹெல்த்துக்கானது ஸோ இங்கேயும் ஹெல்த் இருக்குது இங்கேயும் ஹெல்த் இருக்குது அப்போ இந்த ரெண்டு இதுலேயும் 2 காமனாக வர நம்பர் என்னென்னு பாருங்கள் இங்கேயும் 7 இருக்குது இங்கேயும் 7 இருக்குது ஸோ அதனால் 7 எழுதிட்டேன் இங்கேயும் 1 இருக்குது இங்கேயும் 1 இருக்குது ஸோ அதனால் 1ஐயும் நான் எழுதிட்டேன் சரியா இங்கே நீட்ஸ் இருக்குது இங்கேயும் நீட்ஸ் இருக்குது ஸோ இங்கேயும் காமனாக வர நம்பர் இந்த 2வது இதுலேயும் 3வது இதுலேயும் 4 இருக்குது ஸோ அப்போ நீட்ஸுக்கு 4 சரியா அப்புறம் பாருங்கள் இங்கேயும் கேர் இருக்குது இங்கேயும் கேர் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் இங்கேயும் கேர் இருக்குது இங்கேயும் கேர் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் 1 இருக்குது அது மாதிரி 7 இருக்குது பாருங்கள் இங்கேயும் கேருக்கு பாருங்கள் 1 வரலாம் 7 வரலாம் அப்படி தானே ஸோ கேருக்கு 1 வரலாம் 7 வரலாம் சரியா இங்கேயும் வெல்த் இருக்குது இங்கேயும் வெல்த் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் காமனாக ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் 3 இருக்குது ஸோ அப்போ வெல்த்துக்கான கோடு வந்து என்ன வெல்த்துக்கான கோடு வந்து 3 இஸ்ஸுக்கான கோடு வந்து என்ன 2 சரியா எனக்கு கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஹீ இஸ் வெல்த்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஹீ இங்கே பாருங்கள் ஹீக்கான கோடு என்ன இருக்குது மிச்சம் இருக்க 6 தான் ஹீக்கான கோடு ஸோ ஹீக்கான கோடு வந்து என்ன 6 திருப்பி இஸ்ஸுக்கான கோடு என்ன இஸ்ஸுக்கான கோடு என்ன 2 ஸோ 6 2 வெல்த்துக்கான கோடு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் 3 ஸோ 6 2 3 6 2 3 எங்கே வருதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏல 6 2 3 இல்லைனா 3 2 6 எப்படினாலும் வச்சுக்கலாம் சரியா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேமாக இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சரியா ஸோ ஹீ இஸ் வெல்த்துக்கு 6 2 3 இல்லைனா 3 2 6 ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாமா ஏஜ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் 2 children are 30 years 8 years respectively the average age of the family என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜையும் சில்ட்ரனோட ஆவரேஜ் ஏஜையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி மொத்தமாக 4 பேரோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எத்தனை 30 வருஷம் அப்படி தானே அவங்களோட சராசரி வந்து 30 ஸோ அப்போ பேரண்ட்ஸோட கூட்டுத்தொகை வந்து என்ன இருக்கும் சம் வந்து என்ன இருக்கும் 2 பேர் தானே பேரண்ட்ஸ்னால் யாரெல்லாம் இருப்பா அம்மாவும் அப்பாவும் தான் இருப்பாங்க ஸோ அப்போ எத்தனை வரும் 2 பேருன்னா கூட்டுத்தொகை 60 வருமா 30 × 2 60 இவங்க கொடுத்துருக்கிறது ஆவரேஜ் சரியா ஸோ கூட்டுத்தொகைங்கும் போது 2ஆல் பெருக்கணும் ஏன்னா பேரண்ட்ஸ்னால் 2 பேர் வருவாங்க ஸோ 30 × 2 60 அப்புறம் 2 சில்ட்ரனோட இது வந்து ஆவரேஜ் வந்து 8 வருஷம் அதே இது உங்களோட கூட்டுத்தொகை சம் வந்து என்ன சில்ட்ரனோட சம் வந்து 8 × 2 16 சரியா ஆவரேஜ் 8 ஸோ 2 பேருங்கிறதுனால கூட்டுத்தொகைங்கும் போது டைரெக்டாக 2 × 8ன்னு போட்டுடலாம் ஸோ 16 ஸோ பேரண்ட்ஸுக்கு 60 இவங்களுக்கு 16 கூட்டுத்தொகை ஃபேமிலியோட மொத்த ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பேரண்ட்ஸ் 2 பேர் அம்மா அப்பா சரியா சில்ட்ரன் 2 பேர் ஓகே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் 2 பேரோட அம்மா அப்பாவோட கூட்டுத்தொகை எத்தனை 60 ப்ளஸ்ஸு சில்ட்ரனோட கூட்டுத்தொகை எத்தனை 16 ஸோ இவங்களோட கூட்டுத்தொகை எனக்கு எத்தனை 76 எனக்கு கேட்டது கூட்டுத்தொகை கேட்கல சம்மு கேட்கல ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க சராசரி தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆவரேஜ் எவ்வளோ ஆவரேஜ்னா மொத்தம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மொத்தம் எவ்வளோ 76 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை 4 ஸோ 76/4 19 அவ்வளோதான் ஃபேமிலியோட ஆவரேஜ் வந்து 19ங்கிறது ஆப்ஷன் பி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேப்பர் பென் இல்லாமலே போட்டுடலாம் எப்படின்னு பாருங்க பேரண்ட்ஸு 30 பேரண்ட்ஸ்னா அம்மா அப்பா 2 பேர் ஸோ 30 × 2 60 சில்ட்ரன் 2 பேருன்னு சொல்லிட்டாங்க ஸோ 8 × 2 16 ஸோ 60 + 16 76 அப்போ 4 பேர் வருவாங்க குடும்பத்தில் 76/4ங்கும் போது 19 அவ்வளோதான் புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் போகலாமா S can finish 50% of your work in a day. T can do 25% of the work in a day. Both of them together will finish the work in dash days. S வந்து 50% வேலையை ஒரு நாளில் முடிக்கும். T வந்து 25% வேலையை ஒரு நாளில் முடிக்கும். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ எஸ் 50% வேலைன்னா எவ்வளோ பாதி வேலையை ஸோ அரை வேலையை ஒரு நாளில் முடிக்கும் அரை வேலையை ஒரு நாளில் முடிக்கும் அப்போ முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்பான் ஸோ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாமா ஸோ எஸ் வந்து ஒரு முழு வேலையை முடிக்க 2 நாள் ஆகும் சும்மா நார்மலாக யோசிச்சு பாருங்களேன் பாதி வேலையை ஒரு நாளில் முடிக்கான்னா முழு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும் 2 நாள் ஆகும்
அப்புறம் டி வந்து நான் 25% எவ்வளோ காவாசி வேலை. ஸோ 1/4 வேலையை எத்தனை நாளில் முடிக்கும்? ஒரு நாளில் முடிக்கும். அப்போது முழு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 4 நாளில் முடிக்கும். காவாசி ஒரு நாளில் முடியுதுன்னா முழு வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்? 4 நாள் ஆகும். அவ்வளோதானே. ஸோ டி வந்து 4 நாளில் முடிக்கும். சரியா? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணும்? 1/s + 1/t. இது நாட்களாக இருக்கிறத டேஸாக இருக்கிறத நான் வேலையாக மாற்றிக்கிறேன். வேலையாக மாற்றினேன்னா 1/2 + 1/4 வரும். ஓகேவா? எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 4 வருமா எல்சிஎம்? அப்போ இங்கே 4 வரும்னா 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 + 1 3/4. சரியா? 3/4 இதை வந்து 4/3 தலைகளை மாற்றிட்டு அடி கொடுக்கலாமா டேஸாக மாற்றுறதுக்கு? ஏன்னா இப்போ வேலையாக இருக்குது. ஸோ என்ன கிடைக்கும்? எனக்கு 1.3333 டேஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? 1.33ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? ஒன்றுமே பண்ணல. இவன் எத்தனை நாளில் முடிப்பான்? ஒரு வேலையை 2 நாளில் முடிப்பான். இவன் 4 நாளில் முடிப்பான். ஸோ 1/2 + 1/4 இது சிம்பிளிஃபை பண்ணேன்னா கடைசி எனக்கு 1.33 ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஃபைண்ட் த மீன் ஆஃப் த வேல்யூஸ் 1 9 7 3 5 5 6 4 2 8 கொடுத்துருக்க நம்பரோட மீன் சராசரி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சராசரினா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் கூட்டி மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் ஃபஸ்ட்டு கூட்டலாமா? என்ன நம்பர்லாம் இருக்குது? 1 இருக்குது. 1 9 10 17 20 25 30 36 40 42 42 8 50. ஸோ 1 + 9 + 7 எல்லாத்தையும் கூட்டினேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 50 கிடைச்சிருக்கு. ஸோ இது அதோட கூட்டுத்தொகை. எனக்கு தேவை ஆவரேஜ், சராசரி, மீன் தான் தேவை. ஸோ மீன் வந்து எவ்வளோ? மொத்த கூட்டுத்தொகை டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை ஐட்டம் இருக்குது? 10 இருக்கும். 1 2 3 4 5 7 10. ஸோ டிவைடட் பை 10. ஸோ அடி கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 5. ஸோ இதோட சராசரி வந்து எனக்கு என்ன? 5. 5ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? An article was sold for ₹3,600 at a discount of 10%. Find the selling price if the discount was 15%. ஒரு பொருளை 10% தள்ளுபடியில் கொடுத்தாங்க அப்படின்னா 3,600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? ஸோ அந்த பொருளோட டிஸ்கவுண்ட்டை 15% மாற்றினா எவ்வளோ ரூபாய்க்கு அதை விற்கணும் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், 3,600 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா தள்ளுபடி வந்து எவ்வளோ கொடுக்காங்க? 10% தள்ளுபடி கொடுக்காங்க. சரியா? தள்ளுபடி அப்படின்னாலே கம்மி பண்ணுதாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ கம்மி பண்ணி கொடுக்காங்க. எதில்? 100லேருந்து கம்மி பண்ணுதாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ? 10% கம்மி பண்ணுதாங்க. அப்போ எவ்வளோ? 90 தான் 3,600க்கு. தள்ளுபடினா டிஸ்கவுண்ட்னா என்ன? கம்மி பண்ணி தானே கொடுப்பாங்க. ஒரிஜினல் விலையிலேருந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி தானே? ஒரிஜினல் விலையில் அவங்க நிர்ணயிச்சிருக்க விலையிலேருந்து சம் அமௌண்ட்டை தள்ளுபடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லாபம் வர மாதிரி விற்பாங்க. சரியா? 3,600க்கு டிஸ்கவுண்ட்டு 10%. ஸோ அப்போ எவ்வளவு? மொத்தம் 100, டிஸ்கவுண்ட்டு 10 போயிருச்சுன்னா 90 தான் 3,600க்கு ஈக்குவலாக இருக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த டிஸ்கவுண்ட்டு 90 இல்லை, அந்த டிஸ்கவுண்ட்டு 10% இல்லை, இப்போ டிஸ்கவுண்ட்டை நாங்கள் 15% மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பொருளோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டை 15% மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ 15 டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணணும்? 100லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 100 - 15 எனக்கு எத்தனை? 85. சதவீதத்துக்கு நேராக சதவீதம், ரூபாய்க்கு நேராக ரூபா. ஸோ 85க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துருமா? ஓகேவா? 10%ங்கிறது 100 - 10 90. இது 100 - 15 85. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. குறுக்க பெருக்குங்க. 90 × x = 3,600 × 85. x = 3,600 × 85 டிவைடட் பை 90. 0 கட் ஆயிரும். எனக்கு 9 9 4 9 36. ஸோ 40 × 85 இருக்கும். மல்டிப்ளை பண்ணேன்னா 85 5 4 20 8 4 32 2 34. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 3,400 ரூபாய்க்கு விற்கணும். 10% தள்ளுபடி கொடுத்தா அந்த பொருளை 3,600 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு விற்கணும். அதே இதை 15% தள்ளுபடி கொடுத்தா 3,400 ரூபாய்க்கு விற்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 3,400ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? தள்ளுபடினா 100லேருந்து கழிக்கணும், நஷ்டம்னாலும் 100லேருந்து கழிக்க தான் செய்யணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்.
The mean of 25 values was 40, but one value was written as 25 instead of 50. The corrected mean is. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 வேல்யூவோட சராசரி வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன பண்ணுதாங்கன்னா ஒரு வேல்யூவோட மதிப்பு 50, அந்த 50க்கு பதிலாக அதை 25ன்னு எழுதிட்டாங்க. அப்படி எழுதிட்டா இப்போ கரெக்டாக அந்த மீன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது கரெக்டான மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 25 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 25க்கு பதிலாக 50ன்னு எழுதியே அவங்க கண்டுபிடிச்சிருந்தா கரெக்டான மீன் எவ்வளோ அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த கொஷினுக்கு 25 வேல்யூஸோட மீன் வந்து எவ்வளோ, எனக்கு 40. ஸோ 40 ப்ளஸ் இதில் என்ன பண்ணிட்டாங்க, 50ங்க வேல்யூக்கு பதிலாக 25ன்னு எழுதிட்டாங்க. அப்படி தானே? அவங்க எழுத வேண்டியது 50ங்க வேல்யூக்கு பதிலாக 25ன்னு போட்டாங்க. ஸோ 50 மைனஸ் 25 பாருங்க, 50 மைனஸ் 25. இப்போ இது வந்து கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ. அப்படி தானே? இது வந்து 25 வேல்யூவோட சராசரி 40. ஸோ 40ன்னு போட்டாச்சு. ப்ளஸ் இங்கே 50ன்னு எழுத வேண்டிய இடத்துல அவங்க வந்து 25ன்னு எழுதிட்டாங்க. சரியா? ஸோ நான் 50ன்னு எழுதிக்கிறேன், இந்த இதில் இருந்து 25 கழிச்சுக்கிறேன். ஸோ 50 மைனஸ் 25, இது ஏற்கனவே சராசரி தான், இதுக்கு போட வேண்டாம். டிவைடட் பை மொத்தம் எத்தனை வேல்யூஸ், 25 வேல்யூஸ். இந்த தப்பாக எழுதியிருக்காங்கல்ல அதுக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சா போதும். ஸோ 40 ப்ளஸ் 50லேருந்து 25 போனால் 25 டிவைடட் பை 25. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும், 1ன்னு இருக்கும். ஸோ 40 ப்ளஸ் 1 41. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், எப்போவுமே எவ்வளோ வரும், ஆவரேஜ் வந்து 40ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இங்கே 50ன்னு எழுத வேண்டிய இடத்துக்கு பதிலாக 25ன்னு போட்டாங்க. ஸோ 50க்கு பதிலாக 25ன்னு உள்ளே சேர்த்துட்டாங்க. ஸோ 50ல் ஒரு 25 உள்ளே சேர்த்தாச்சு. மீதி வெளியில் எவ்வளோ இருக்கும், 25 தான் இருக்கும். அப்போ அந்த 25க்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ 25 பை 25 ப்ளஸ் 1 ஆல்ரெடி 40. ஸோ 40 ப்ளஸ் 1 41. நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டிங்கனாலும் 41 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? 25 வேல்யூஸ்க்கு 25 இன்ட்டு 40ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டு வந்து இந்த ப்ளஸ் 50 மைனஸ் 25ன்னு போட்டு அடி கொடுத்தாலும் அந்த ஆன்சர் தான் வரும். டைரெக்டாக இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆல்ரெடி 25 வேல்யூஸ்க்கு 40, இங்கே 50க்கு பதிலாக 25ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ மீதி எவ்வளோ போடணும், நம்ம ஆல்ரெடி 50ல் ஒரு 25 வந்துருச்சு, 25 மட்டும்தான் வேணும். ஸோ அந்த 25 அதுக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சா போதும். 25 டிவைடட் பை 25. ஸோ 1 வரும். ஸோ 40 ப்ளஸ் 1 41. 41 தான் கரெக்டான சராசரி. 41ங்கிறது ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின்ல லெட்டர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. CBDA GFHE KJLIனா அதுக்கு அடுத்து என்ன சீரீஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ABCD எழுதிக்கோங்க. பாருங்க, Cல இருந்து எங்க போயிருக்காங்க, ஜிக்கு போயிருக்காங்க. Cல இருந்து ஜிக்கு போகணும்னா எத்தனை லெட்டர்ஸ் போகணும், C இங்க இருக்கு, G இங்க இருக்கு, 1 2 3 4, 4வது லெட்டர். ஸோ ப்ளஸ் 4. அடுத்து Bல இருந்து Fக்கு போயிருக்காங்க. சரி, Cல இருந்து G போயாச்சு, Gல இருந்து K போயிருக்காங்க. Gல இருந்து K 1 2 3 4 ப்ளஸ் 4. அதே மாதிரி ரெண்டாவது லெட்டர்ல பாருங்க, Bல இருந்து Fக்கு 1 2 3 4. ஸோ அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் +4 +4 +4ன்னு போயிருக்காங்க. அப்படிதானே? அப்போ இதுக்கு அடுத்த இதுல என்ன பண்ணணும், Kல இருந்து +4 போகணும். ஸோ Kல இருந்து +4, Kல இருந்து +4னா K இங்க இருக்கு, 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும், O வரணும். Jல இருந்து +4, J இங்க இருக்கு, 1 2 3 4 N. ஸோ 2 லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் வாங்க, ON வரணும். இங்கே NO இருக்குது, ஸோ வராது. ஃபஸ்ட்டு O வரணும், இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் டி ONPM தான் வரும். சரியா? அடுத்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். L இருந்து 1 2 3 4 P. ஐல இருந்து 4வது லெட்டர் 1 2 3 4 M. அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? If code 6241 மேடுனா 5346, கம்முனா 3124, 2னா 27, அப்போ டோமுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, CODE கோடுக்கு 6241, MADE மேடுக்கு 5346, கம்முனா 3124,
2னா 27 கொடுத்துருக்க எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். இப்போ காமனாக இருக்க ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ டிக்கு என்ன வரும்? இங்கேயும் காமனாக ஒரே மாதிரி இருக்கிற லெட்டர் என்ன? எது ஒரே மாதிரி இருக்குது? 6 இருக்குது. ஸோ அப்போ டிக்கு 6. அடுத்து பாருங்கள், இங்கேயும் ஓ இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கே ஓ இருக்குது. ஸோ இதில் காமனாக இருக்கக்கூடியது என்ன? இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ ஓக்கு 2. அப்புறமா என்ன இருக்குது? இங்கே ஈ இருக்குது, இங்கே ஈ இருக்குது, இங்கே ஈ இருக்குது. ஸோ இதில் 4 4 4 3 இதுலேயும் காமனாக வருது. ஸோ ஈக்கு 4. இந்த 3 இதுலேயும் ஈ இருந்துச்சு, அதே மாதிரி இந்த 3 இதுலேயும் 4 இருந்துச்சு. சரியா? அடுத்து இங்கேயும் எம் இருக்குது, இங்கேயும் எம் இருக்குது. ஸோ 3, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ எம்முக்கு 3. சரியா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? டோமுக்கு என்ன வார்த்தைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோம், டிஓ, டோமுக்கு டிக்கு 6, ஓக்கு 2, எம்முக்கு 3, ஈக்கு 4. டோமுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், 6 2 4 3 எங்கே வருதுன்னு பாருங்கள். 6 2 4 3 இருக்கணும். ஸோ 6 1 3 4 இருக்குது, இது வராது. இங்கே 6 இல்லை, இது வராது. 6 2 4 3 இருக்கணும், இங்கே 1 இருக்குது. ஸோ இது வராது. 6 2 4 3. சரியா? நம்ம கண்டுபிடிச்ச எல்லாம் இங்கே இருக்கா? ஸோ 6 2 4 3, இல்லைனா 2 6 3 4. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? An article was sold for rupees 26,000 at a discount of 35%. Find the selling price if the discount was 15%. இதுக்கு முன்னாடி தான் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஒரு பொருளை 26,000 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 35% லாபம் கொடுக்காங்க. அதே பொருளுக்கு 15% லாபம் கொடுத்தா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டுனாலே என்ன சொல்லியிருக்கேன்? 100லேருந்து கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 35% டிஸ்கவுண்ட்டு, 100லேருந்து கழிச்சா 65%. ஸோ 65 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 26,000க்கு ஈக்குவலாக இருக்கும். எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க? 15% டிஸ்கவுண்ட்டு. ஸோ டிஸ்கவுண்ட்னா 100லேருந்து கழிக்கணும். 100லேருந்து 15 போனால் 85. 85க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். அவ்வளோதான். ஸோ 26,000 65க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 85க்கு எவ்வளோ? பெர்சன்டேஜுக்கு நேராக பெர்சன்டேஜ், ரூபாய்க்கு நேராக ரூபாய். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 35% தள்ளுபடி கொடுக்கும்போது 26,000 ரூபாய்க்கு விற்காங்க. ஸோ அதனால் 100 - 35 65 தான் 26,000க்கு ஈக்குவல். அதே விற்ற விலை 15% தள்ளுபடி கொடுத்தா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 15னா 100 - 15 85க்கு எவ்வளோ? பெர்சன்டேஜுக்கு நேராக பெர்சன்டேஜ், ரூபாய்க்கு நேராக ரூபாய் எழுதிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 65 × x = 26,000 × 85. ஸோ x = 26,000 × 85 ÷ 65. சரியா? 13ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 13ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 5 தடவை போகும், 2000 வரும். திருப்பி 5 17. ஸோ எனக்கு என்ன வரும்? இங்கே 2, இங்கே 17, 34, ஒரு 3 0, 34,000 ரூபாய். ஸோ அந்த பொருளை நான் 15% தள்ளுபடியில் விற்கணும்னா 34,000 ரூபாய்க்கு விற்கணும். 34,000ங்கிறது ஆப்ஷன் டி. கான்செப்ட் இவ்வளோதான். நிறைய இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் இவ்வளோதான். பெர்சன்டேஜுக்கு நேராக பெர்சன்டேஜ், ரூபாய்க்கு நேராக ரூபாய் எப்போவும் எழுதிக்கோங்க. தள்ளுபடினா 100லேருந்து கழிக்கணும், நஷ்டம்னாலும் 100லேருந்து கழிக்கணும், லாபம்னா மட்டும் 100லேருந்து கூட்டணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரீப்ளேஸ் ஹேஷ் வித் ப்ளஸ்ஸு, கிராஸு, மைனஸு, டிவைடு. இந்த சிம்பிள் எல்லாத்தையும் இந்த ஹேஷுக்கு பதிலாக மாற்றி பார்த்துட்டு என்ன செய்யணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வரக்கூடிய ஈக்குவேஷன் கரெக்டாக வரணும். அதோட சீக்வன்ஸ் கரெக்டாக வர மாதிரி சூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 27 ஹேஷு 15 ஹேஷு 2 ஹேஷு 10 ஹேஷு 4. இந்த சிம்பிள் இந்த ஹேஷுக்கு பதிலாக இந்த ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொரு சிம்பிளையும் ஒவ்வொரு ஆப்ஷனாக அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது எந்த ஆப்ஷனில் இது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் கரெக்டான ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். நான் வேணால் இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சி எடுப்போம். எடுத்துட்டு 27 ஃபஸ்ட்டு என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்ஸு. 15 அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸு. 2 அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது? டிவைடு. அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது? ஈக்குவல்.
ஸோ எனக்கு இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா ஆன்சர் வந்து 4 வரணும். அப்படி வந்தால் நான் எடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து கரெக்டு. சரியா, எடுத்திருக்க சிம்பிள் வந்து கரெக்டு. ஸோ இப்போ பாருங்கள், போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணலாமா? இதுவரை தான் ப்ராக்கெட் இருக்குது, இதுவரை 10க்கு முன்னாடி வர ப்ராக்கெட் இருக்குது. நான் ப்ராக்கெட் தப்பாக போட்டேன். கொஷினில் பாருங்கள், 27/15/2 ப்ராக்கெட் எங்கேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு ப்ராக்கெட் கிடையாது. டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இந்த பக்கம் இருக்கிறதுக்கு போர்டு மாஸ் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 4 வரணும். அப்படி வந்ததுன்னா எடுத்திருக்க ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ போர்டு மாஸ் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ என்ன வரும்? 27/15 7 12 32 -2 டிவைடட் பை 10. ஸோ 37 12க்கு 2 2 1 3 1 4 சாரி 42 -2 டிவைடட் பை 10. ஸோ எனக்கு என்ன வரும்? 42 -2 40 டிவைடட் பை 10. ஸோ 40 டிவைடட் பை 10ங்கும்போது 4 தான் ஆன்சர். 4. ஸோ இந்த பக்கம் உள்ள இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருது எனக்கு. ஸோ நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இதில் வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுக்கணும், அப்புறம் பி எடுக்கணும், அப்புறம் சி எடுக்கணும். இல்லைனா டி எடுத்துகிட்டு சி போங்க. நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரியா, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் மற்ற வேறு எந்த ஆப்ஷன் எடுத்து பார்த்தாலுமே இதில் ஆன்சர் வந்து கரெக்டாக வராது, தப்பாக தான் வரும். ஓகேவா? ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷினுக்கு ப்ராக்கெட்டை கரெக்டாக பார்த்து போடுங்க. ப்ராக்கெட் கரெக்டாக பார்த்து போடலன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். சரியா, ஸோ பாருங்கள், ப்ராக்கெட் வந்து இங்கே வர போட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு இதில் தப்பாக போட்டேன். ஓகேவா, போர்டு மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் ஆப்ரேட் பண்ணணும். ப்ராக்கெட் இந்த இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது என்ன 42 வந்துச்சு. ஸோ திருப்பி 42 -2 40 வந்துச்சு. வெளியில் 10 இருந்தது. ஸோ 40 பை 10 4 தான் ஆன்சர். ஸோ இடது பக்கமும் 4 தான் எனக்கு வந்துச்சு, வலது பக்கத்துலேயும் 4 தான் இருக்குது. ஸோ நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் 5/4/2016 கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ். இதில் டிஐ கொஷின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இதில் கேட்ட வென் டயக்ராம் கொஷின் சால்வ் பண்ணியாச்சு, சிலாஜிசம் கொஷினும் சால்வ் பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திருப்பியும் நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.